மிஸ் பண்றேன். Hi hello friends, welcome back to my Tamil edit YouTube channel. நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எடிட் பண்ணா பார்த்திருப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்களுடைய லவர் அதை நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரி எடிட் பண்ண உங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி அதை எப்படி எடிட் பண்றது நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க மறக்காம இந்த வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா, இந்த ஒரு வீடியோ பற்றி பார்த்தா ஆல்மோஸ்ட் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப் லிங்க் நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப் லிங்க் இருக்கா வேண்டுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் சேமிட்டு இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறோம் மறக்காம இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்களை பார்த்தா இப்போ குயிக்காக பார்த்தா போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அலைமோஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைமோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சரி நாங்கள் வீடியோ போடலாம். எப்படி இம்போர்ட் பண்ணுறது நீங்கள் கேட்பீங்க. ஒரு லிங்க் கொடுப்பா, அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்தோன்னா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைமோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கொடுப்பா, அந்த QR கோடு போய் நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா அந்த ப்ராஜெக்ட்டை அலைமோஸ்ட் ஆப்பில் தான் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணுறது அந்த ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் மூணையும் பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் குரூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எப்படி கரெக்டாக இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பார்த்தா இருக்குங்களா, அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் சொல்லிட்டு பார்த்தா மூணுமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தா இம்போர்ட் பார்த்தா பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன் வேண்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஏன்னா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பண்ணாலும் மறக்காம உங்களுக்கு இன்ஸ்டாகிராமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஒரு கேர்ள் ஃபோட்டோ, ஒரு கிட்ஸ் ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தா இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுக்காங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் பண்ணுக்காம கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி நீங்களும் அந்த கேர்ளும் ஒன்றா இருக்க மாதிரி பிக்கு பார்த்தா சின்ன வயசு ஃபோட்டோவை இந்த கேலரி ஓப்பன் ஆகும். இதில் சின்ன வயசு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி எடுத்துட்டு மேலே ப்ளஸ்ன்றது கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பக்கா உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். அதுக்கு நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீக் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை அப்படியே முடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு மட்டும் சின்ன வயசு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வரது எல்லாமே கொஞ்சம் பெரிய இப்போ இருக்க வயசு ஃபோட்டோஸ் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில் கொடுக்குறீங்க, ஃபில் பண்ண கிளிக் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ண கிளிக் பண்ணுறீங்க, ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இப்போ கொடுத்துரு எல்லா பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏரோ பண்ணுங்க. அம்மா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்புறம் வீடியோக்கு 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் மேலே கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இந்த வீடியோ மொபைலில் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா 2 செகண்டோட முடிஞ்சு போதுன்னா உங்களுக்கு கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக வீடியோ இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.